மறுபடியும் ஒப்பு கொடுத்து வருவோமாக. ஆண்டவரே, என்னை ஒரு கனிவுள்ள மனிதனாக மாற்றும். ஆண்டவரே, எனக்கு நல்ல இருதயம், உண்மையான இருதயத்தை ஆண்டவரே அப்பா பிதாவை நான் உமக்காக கனிவுள்ளவனாய் நான் மாற வேண்டும். ஒப்பு கொடுத்தலோடு நீங்கள் வரணும். ஒப்பு கொடுத்து நீங்க வரணும். நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க வரும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவன் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல, ஒருவன் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல. தேவன் பட்சபாதமான தேவனும் அல்ல. தேவன் தம் ஜனத்தின் மேலே வைத்த அன்பு உண்மை உள்ளது. தேவன் தம் ஜனத்தின் மேலே வைத்த பாசம் உண்மை உள்ளது. தேவன் உன்னை அழைக்கும் பொழுதே, நீ உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே உன்னை தேவன் முன்குறித்தார். தேவன் உனக்கென்று ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள் தேவன் உன்னை கொண்டு போவது நிச்சயம். அது தடைபெறாது. அது தடையாகாத படிக்கு நீ நல்லமும் உண்மையும் உத்தமமான இருதயத்தை தரித்துக்கொள். இன்று நீ மனம் திரும்பி ஓடிவா. பிரியமான தேவ ஜனமே, ரட்சிக்கப்படாததற்கு காரணமே பிசாசின் கிரியைகள். நாம் இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நாம் வருவோமாக, நம்ம விடுதலை பெறுவோமாக. பிரியமானவர்களே, பலவிதமான சோதனைகள் வரும்போது எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை என்று எண்ணாத, அதிலேயும் தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து நீ ஜெயிக்கலாம். அதிலிருந்து ஜெயிப்பது தேவ சித்தமாக இருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உண்மையில் இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ளவருமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றுக்கும் உள்ளது. வாருங்கள் தேவ ஜனமே, தேவ சபையாரே, தேவ பிள்ளைகளே, வாருங்கள் கர்த்தரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் வசனத்தை காத்துக் கொள்வோம். பொறுமையோடு தேவனுக்கு மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வாருங்கள் தேவ ஜனமே, ஒற்றுமையாக செயலாட்டப்படுவோம். வாருங்கள் தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். வாருங்கள் தேவ ஜனமே, கர்த்தரோட வழியிலே நடப்போம். வாருங்கள் தேவ ஜனமே, பரலோகனோட வசனத்தினோட ஆலோசனை கேட்போம். தேவன் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கை தேவன் சீர்திருத்தப்படுத்த தேவன் சித்தமாக இருக்கிறார். உன்னை தேவன் சரிபடுத்த சித்தமாக விரும்புகிறார். உன் வாழ்க்கை தேவன் கனி கொடுக்கிறவனாய் மாற்றமாக இருக்கிறார். 100 மடங்கு உன் வாழ்க்கையில நிறைவு வரும். பிரியமான தேவ ஜனமே, நீ திக்கட்ட நான் விடேன். நீ அனாதை அல்ல. உனக்கு ஒரு நல்ல பகப்பன் ஒருவர் உண்டு. சோர்ந்து போய் இருக்கிற நேரங்கள் எல்லாம் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வாருங்கள் தேவ ஜனமே, கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா.